இன்றைக்கி டே 62 காலையில் வழக்கம் போல் சாராயண 6:30 மணிக்கெலாம் எழுப்பிட்டா. ஸோ அவளை கூப்பிட்டுட்டு போயிட்டு வந்து மறுபடியும் படுத்துட்டு ஒரு 8 மணிக்கு தான் எழுந்தவொடனே ப்ரஷ் பண்ணி முடிச்சுட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு தென் இன்றைக்கி காலையில் ஒரு கிளாஸ் பாலில் லெமன் டேட்ஸ் சிரப்பு போட்டு குடிச்சிட்டு மொட்டை மாடிக்கு போயிட்டு செடிக்கு தண்ணி ஊற்றுற வேலை இருந்துச்சா அதை முடிச்சுட்டு கீழே வந்த உடனே வீட்டுக்கு தர எல்லாத்தையும் பெருக்கி முடிச்சுட்டு மணி பிளான்ட் செடிக்கும் தண்ணி ஊற்றிட்டு எங்கள் அம்மா ரொம்ப நாளாக சைடு பெருக்குனாங்க. பட் நான் அதை இன்றைக்கி தான் பண்ணேன். ஸோ அதை முடிச்சுட்டு ஒரு சூப்பரான ஒரு குளியலை போட்டு வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை வித் மட்டன் குழம்பு கொடுத்தாங்க. சாப்பிட்டுட்டு போய் தூங்கினவன் தான். அதோட மதியானம் எழுந்தவொடனே எங்கள் அம்மா மீனுக்கு கிரேவி மசாலா அரைக்கணுன்னாங்க. ஸோ அந்த மசாலா அரைச்சி கொடுத்துட்டு மீனுக்கு மசாலாலாம் போட்டு வச்சாச்சு. தென் லஞ்சுக்கு மீனை பொரிச்சிட்டு நண்டு தொக்கு பண்ணியிருந்தாங்க. அதுவும் சிக்கன் கிரேவி வச்சு சாப்பிட்டுட்டு ஆஃப்டர்நூன்லேருந்து ஈவினிங் 9:30 வரைக்கும் படிச்சுட்டு தான் இருந்தேன் ஃபுல்லாகவே. டின்னருக்கு ரசம் ரைஸ் சாப்பிட்டுட்டு என்ன தான் 20 நாள் கழிச்சு புல்லப்பு எடுத்து பண்ணாலும் எனக்கு அந்த ஃபார்ம் வருது. பட் ஸ்டில் நான் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தை லூஸ் பண்ணிட்டேன். அண்ட் என்னால் ஒரு 5-6 ரெப் தான் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ இன்றைக்கி புல்லப்பில் ஒரு 2 செட்டு தென் சின்னப்பில் ஒரு 2 செட்டு முடிச்சுட்டு அதே செட்டுக்கு நடுவில் கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்துச்சு. அப்போ ஜேர்னலிங்கை முடிச்சுட்டு தென் கொஞ்சம் ரிவிஷன் ஒர்க் இருந்துச்சு. அதையும் பண்ணிவிட்டு இன்றைக்கான டேவை நான் முடிச்சுக்கிட்டேன். ஸோ ஸ்டே ஹார்ட்.